ஃபைனல் அவுட்புட்ட பார்த்துட்டு இந்த மீன் குழம்பு செய்யலாமா வேண்டாமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். மண் சட்டியில பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா ஆயில் போட்டு கடுகு, சீரகம், வெந்தயம் போட்டிருக்கேன். இது நல்லா பொரிஞ்சு வந்தோனே கருவேப்பிலைய ஃப்ரெஷ்ஷா பொரிச்சுட்டு வந்து போட்டிருக்கேன். இது நல்லா வெடிச்சு வந்தோனே சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம் அளவுக்கு நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு போட்டிருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். இது கூடவே ஒரு 10, 20 பல்லு பூண்ட வந்து லைட்டா இடிச்சுட்டு போட்டிருக்கேன். இது நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். சைடுல பார்த்தீங்கன்னா, மீன் கூட பார்த்தீங்கன்னா, உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் இத போட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாம். அப்பதான் வந்து மீன்ல வந்து உப்பு, காரம்லாம் நல்லா சரியா புடிச்சிருக்கும். வெங்காயம் பூண்டு வதங்குனோனே தக்காளி பார்த்தீங்கன்னா, ஒரு 3 தக்காளி வந்து அரைச்சு கொண்டு வந்து ஊத்தியிருக்கு. இது நல்லா வதங்கட்டும், எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா புளி வந்து கொஞ்சமாக கரைச்சி வச்சிருக்கேன். புளி கரைசல்லே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மல்லித்தூள், மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறோம். இந்த ஸ்மெல்லு வந்து என் பொண்ணு ஓடி வந்துட்டாங்க. செம்மையாக வாசம் அடிக்குது, என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த புளி கரைசலில் பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுங்க. இது கூடவே வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையை பிச்சு போட்டு நல்லா கிளறி விடுங்க. ஒரு வாசம் செம்மையாக வரும். இப்போ தக்காளி வந்து ட்ரை ஆன உடனே இந்த மசாலா தண்ணி வந்து அதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு பார்த்தீங்கன்னா உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சு வந்த உடனே நீங்கள் வந்து இது கூட பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணுங்க. அந்த பச்சை மிளகா வந்து எடுத்து சாப்பிட்டாலுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழம்புல நல்லா ஊறிட்டு அடுத்து மீன் பீஸெல்லாம் அதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா தலை, வால் இதுதான் வச்சுருக்கேன். ஏன்னா மீதியெல்லாம் பொரிச்சு சாப்பிட்டுட்டோம். ஸோ இதெல்லாம் போட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு தேவையான ஒரு கன்சிஸ்டன்சி வந்தோடனே நான் பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிட்டேன். செம்ம டேஸ்ட்டுங்க. அதுவும் நைட்டு வச்சு எல்லாருமே சாப்பிட்டோம். காலையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு மீந்து இருந்துச்சு. அதில் சாப்பாட்டை போட்டு அப்படியே கிளறி விட்டு எடுத்து சாப்பிட்டாங்க. செம்ம டேஸ்ட்டு. காலையில் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணி அதிலே சாதத்தை போட்டு கிளறி வச்சுருந்தேன். அது வந்து அல்டிமேட் டேஸ்ட்டு. ஆனால் அந்த டேஸ்ட்டு இந்த மீன் குழம்பு சாப்பாடு வந்து பயங்கரமாக தூக்கி அடிச்சிருச்சு. செம்மையாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டடா.